ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழத்தில் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த அல்வா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், செய்து பாருங்கள். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மணிஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நான் பழாப்பழ பீஸில் ஒரு 12 பீஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப குழைவாயிடுச்சு, அதனால் அல்வா செய்ய போகிறேன் இன்றைக்கி. இப்போது அந்த பீசஸை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 அச்சு வெல்லத்தை நல்லா நுணுக்கி போடுறேன். இந்த பலாப்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நான் 2 அச்சு வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வெல்லத்தில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வெல்லத்தை நல்லா கரைய விட்டுக்கணும். பாகுலாம் காய்ச்ச வேணாம். இப்போ நம்ம இந்த அச்சு வெல்லம் கரைஞ்சிருச்சு, இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இப்படி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை நல்லா உடச்சி போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதே கீலே இந்த அரைச்சி வச்ச பலாப்பழ பீஸோட பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இதுக்கப்புறமா ஓரளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வெல்லம் வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். நடுவில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கீ போடுற ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் நிறையவே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் கீ ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுவேங்க. இப்போ இந்த மாதிரி கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு திரண்டு வந்துட்டு இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துக்கிறேங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். ஆயிலுக்கு பதிலாக கீயே நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு முந்திரி பருப்பை ஆட் பண்ண போகிறோம். இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இதோட ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், கலர் மாறிட்டே வருது. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.